3 மாதங்களுக்கு பிறகு இன்று கூடியிருக்கிறது சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு நடக்கும் முதல் கூட்டம். தற்போது 3 மாதங்களுக்கு பிறகும் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் கூடியிருக்கிறது. என்னென்ன எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு? ராஜலட்சுமி, பெருநகர சென்னை மாநகராட்சியினிடம் மாதாந்திர மாமன்ற கூட்டம் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகாக சென்னை ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டமானது 3 மாத காலத்திற்கு பிறகாக இன்று நடைபெறுவதால் மிகுந்த எதிர்பார்ப்பு நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் மாமன்ற கூட்டம் என்பதால் இன்றைய தினம் சென்னை மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர்களுக்கான தனி இருக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அதில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் வருகை தந்திருக்கிறார். ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தாமு மட்டும் வருகை தந்திருக்கிறார். அதே போல சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மொத்தமுள்ள 200 வார்டுகளில் 153 திமுக கவுன்சிலர்களும் 13 அதிமுக கவுன்சிலர்கள், 1 பாஜக கவுன்சிலர், 2 மதிமுக கவுன்சிலர்கள், 13 காங்கிரஸ் கவுன்சிலர்கள், 4 விடுதலை சிறுத்தைகள் கவுன்சிலர்கள், 3 சிபிஎம், அதே போல 1 சிபிஐ, அதே போல 1 ஐயுஎம்எல், 5 தாவேகா சுயேட்சை உட்பட 5 தாவேகா கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். 4 இடங்கள் என்பது காலியாக இருக்கிறது. இன்றைய தினம் திமுக வரிசையில் காங்கிரஸ் அமராமல் எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ் அமர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் கடந்த காலங்களில் உள்ளது போல இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மற்ற மாநகராட்சி கூட்டத்தில் தங்கள் கட்சியின் தலைவர் புகைப்படங்களை வைக்க வேண்டும் என்று மாமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே அந்த எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் இன்றி தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் எழும் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக தற்பொழுது இங்கு மாமன்ற வளாகம் அதுவும் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல மாமன்றம் நடைபெறக்கூடிய மேல் தளத்திலும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதலாக பாதுகாப்பிற்காக காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடும் என்பதால் இந்த பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதங்களுக்கு பிறகு இன்று கூடியிருக்கிறது சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு நடக்கும் முதல் கூட்டம். தற்போது 3 மாதங்களுக்கு பிறகும் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் கூடியிருக்கிறது. என்னென்ன எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு? ராஜலட்சுமி, பெருநகர சென்னை மாநகராட்சியினிடம் மாதாந்திர மாமன்ற கூட்டம் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகாக சென்னை ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டமானது 3 மாத காலத்திற்கு பிறகாக இன்று நடைபெறுவதால் மிகுந்த எதிர்பார்ப்பு நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் மாமன்ற கூட்டம் என்பதால் இன்றைய தினம் சென்னை மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர்களுக்கான தனி இருக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அதில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் வருகை தந்திருக்கிறார். ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தாமு மட்டும் வருகை தந்திருக்கிறார். அதே போல சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மொத்தமுள்ள 200 வார்டுகளில் 153 திமுக கவுன்சிலர்களும் 13 அதிமுக கவுன்சிலர்கள், 1 பாஜக கவுன்சிலர், 2 மதிமுக கவுன்சிலர்கள், 13 காங்கிரஸ் கவுன்சிலர்கள், 4 விடுதலை சிறுத்தைகள் கவுன்சிலர்கள், 3 சிபிஎம், அதே போல 1 சிபிஐ, அதே போல 1 ஐயுஎம்எல், 5 தாவேகா சுயேட்சை உட்பட 5 தாவேகா கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். 4 இடங்கள் என்பது காலியாக இருக்கிறது. இன்றைய தினம் திமுக வரிசையில் காங்கிரஸ் அமராமல் எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ் அமர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் கடந்த காலங்களில் உள்ளது போல இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மற்ற மாநகராட்சி கூட்டத்தில் தங்கள் கட்சியின் தலைவர் புகைப்படங்களை வைக்க வேண்டும் என்று மாமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே அந்த எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் இன்றி தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் எழும் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக தற்பொழுது இங்கு மாமன்ற வளாகம் அதுவும் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல மாமன்றம் நடைபெறக்கூடிய மேல் தளத்திலும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதலாக பாதுகாப்பிற்காக காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடும் என்பதால் இந்த பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.